அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி வந்து சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதோட அதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறாங்க. நம்ம அந்த சிலபஸை பேஸ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். இதுவரை முடித்த வீடியோலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம அழகு 7 இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதில் ஜியு போப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜியு போப் இவர் வந்து 1820 ஏப்ரல் 24 பிறந்திருக்கார். 1820 ஏப்ரல் 24. இவருடைய முழுமையான பெயர் பாருங்கள், ஜார்ஜ் யூக்லோப் போப். ஜார்ஜ் யூக்லோப் போப் என்பது தான் இவருடைய முழுமையான பெயர். பிறந்த இடம் பாருங்கள், பிரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் தீவு. பிரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் தீவில் இவர் பிறந்திருக்காரு. பெற்றோருடைய பெயர் பாருங்கள், ஜான் போப். தாயினுடைய பெயர் கேதரின் யூக்லோப் போப். தந்தையாருடைய பெயர் ஜான் போப், தாயினுடைய பெயர் கேதரின் யூக்லோப் போப். இவருடைய சகோதரர் யாரே? ஜியு போப்பினுடைய சகோதரர் ஹென்றி. ஓகேங்களா? இவர் தான் தமிழகத்தில் கிறிஸ்துவ மதத்தை பரப்ப சமய குருவாக வந்திருக்கார். யாருக்கு முன்னாடி? ஜியு போப் முன்னாடியே அவருடைய அண்ணன் ஹென்றி என்பவர் கிறிஸ்துவ மதத்தை பரப்ப சமய குருவாக தமிழ்நாட்டிற்கு வந்திருக்காரு. அவரை பின்பற்றி தான் ஜியு போப் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். அவரும் சமயத்தை, அதாவது கிறிஸ்துவ மதத்தை பரப்ப தான் 1839 தன்னுடைய 19 வயதில் தமிழகத்திற்கு வந்தார். அண்ணனுடைய பாணியை பின்பற்றி கிறிஸ்துவ மதத்தை பரப்ப ஜியு போப்பும் 1839 தமிழகத்திற்கு வந்தார். அப்போது அவருடைய வயது வந்து 19. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். ஜியு போப் விவிலிய நூற்கழகத்தில் சேர்ந்து சமய பணி புரிய தமிழகத்திற்கு வந்தார். ஓகேங்களா? எங்கன்னா விவிலிய நூற்கழகத்தில் சேர்ந்து சமய பணி புரிவதற்கு தான் தமிழ்நாட்டிற்கு ஜியு போப் வந்திருக்காரு. இவர் வந்து தமிழகம் வர 8 மாதங்கள் ஆகியிருக்கு. தமிழகம் வர 8 மாதங்கள் ஆகியிருக்கு. எதன் மூலம் வந்தார்னா பாய்மர கப்பலில் 8 மாதங்கள் பயணம் செய்து இவர் தமிழ்நாட்டிற்கு வந்து சேர்ந்திருந்தார். அந்த 8 மாதத்தில் வந்து தமிழை நன்கு கற்றிருந்திருக்காரு. அது 8 மாதத்திலேயே தமிழை நன்கு கற்றிருந்திருக்கார். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு எங்கே வந்தார்னா சென்னை சாந்தோம் பகுதி, தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பகுதியில் சமய பணியாற்றிய முதலில் வந்தார். ஜியு போப் எங்கு முதலில் வந்தார்னா சென்னை சாந்தோம் பகுதியில். சென்னை சாந்தோம் பகுதியில் அவர் 8 மாதங்கள் பயணம் செய்திருக்காரு. பாய்மர கப்பலில் 8 மாதங்கள் எதன் மூலம் பயணம் செய்தார்னா பாய்மர கப்பலில். அந்த 8 மாதத்திலேயே தமிழை நன்கு கற்றறிந்திருக்காரு. 8 மாதங்கள் பயணம் செய்து தமிழ்நாட்டிற்கு எந்த பகுதியில் முதலில் வந்தார்னா சென்னை சாந்தோம் பகுதியில். எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஜியு போப் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரம் பகுதியில் சமயப்பணி ஆற்றினார். அடுத்து பாருங்கள், சென்னை சாந்தோம் பகுதி அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரம் பகுதியில் சமய பணியாற்றினார். அங்கு பள்ளிகளை நிறுவினார். ஓகேங்களா? கல்வி பணியும் சமய பணியும் ஒருங்கே ஆற்றினார். அவர் சமய பணியாற்ற வந்திருந்தாலும் கல்வி பணியும் சிறப்பாக செய்திருக்கார். திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரம் பகுதியில் பள்ளிகளை நிறுவியிருக்காரு. அந்த பள்ளியில் கல்வி பணியும் நடந்திருக்கு, சமய பணியும் நடந்திருக்கு. கல்வியும் கற்று தந்திருக்காரு, சமயத்தையும் பரப்பியிருக்கார். ஓகேங்களா? எங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரம் பகுதியில் தான் இவர் ஒரு பள்ளியை நிறுவியிருக்கார். ஒரு பள்ளி ரொம்ப முக்கியம். சமயக் கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றையும் கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்தார். இவர் வந்து சமயத்தை பரப்பத்தான் பள்ளியெல்லாம் நிறுவியிருக்கார். ஆனால் அங்கு தமிழ் இலக்கியம், ஆங்கில இலக்கியம், கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் போன்ற மொழிகளையும் இவர் கற்றுத்தந்திருக்காரு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஜியு போப் சாயர்புரத்தில் நிறுவிய கல்லூரியில் கணிதம், அறிவாய்வு அதாவது தர்க்கம், அடுத்து மெய்யறிவு, தத்துவம் இந்த பாடத்தை கற்பிக்கும் ஆசிரியராக ஜியு போப்பே இருந்திருக்கார். அந்த சாயர்புரத்தில் ஒரு பள்ளியே நிறுவனான்னு சொன்னோம்ல, அந்த பள்ளியில் இவர் கற்றுத்தந்த பாடலாம் பாருங்கள். கணிதம், அறிவாய்வு, மெய்யறிவு இந்த பாடத்தெல்லாம் இவரே கற்றுத்தந்திருக்காரு. ஓகேங்களா? திருநெல்வேலியில் 1842 முதல் 1849 காலகட்டத்தில் கல்வி பணியும் சமய பணியும் ஆற்றியிருக்கார். திருநெல்வேலியில் அவர் இருந்த காலகட்டம் பாருங்கள், 1842 முதல் 1849 வரை. ஓகேங்களா? அடுத்து இவர் 1842 முதல் 49 வரை திருநெல்வேலி சாயபுரத்தில் பணியாற்றியிருக்காரு. 1850 பாருங்கள், இவர் இங்கிலாந்து சென்று திருமணம் செய்து கொண்டு தன் மனைவியுடன் மீண்டும் தமிழகத்திற்கு வந்து தஞ்சையில் சமய பணியாற்றினார். தஞ்சாவூரில். ஓகேங்களா? 1850 இங்கிலாந்து சென்று திருமணம் செய்து கொண்டு
தன் மனைவியுடன் மீண்டும் தமிழகத்திற்கு வந்து தஞ்சையில் சமயப்பணி ஆற்றுகிறார். தஞ்சையில் 8 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? 8 ஆண்டுகள் இவர் சமயப்பணி ஆற்றினார். இந்த காலகட்டத்தில் தான் புறநானூறு நன்னூல். புறநானூறு என்பது சங்க நூல், 8 தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு. அதே போல் இலக்கண நூல் நன்னூல், இந்த 2 நூல்களையும் கற்றார். இந்த 2 நூல்களையும் கற்று அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். எங்கன்னா தஞ்சையில் இருந்த அந்த 8 ஆண்டு காலகட்டத்தில், அந்த 8 ஆண்டு காலகட்டத்தில். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்தியன் சமிக்கை, இந்தியன் தொல்பொருள் ஆய்வு, இந்த ஏடுகளில் தனது ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார். அந்த ஏடோட பெயர் பாருங்க, இந்தியன் சமிக்கை, இந்தியன் தொல்பொருள் ஆய்வு. இந்த 2 ஏடுகளில் தான் அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளிவந்திருக்கு. என்னென்ன கட்டுரைகள் பாருங்க: புறநானூற்று பாடல்களும், புறப்பொருள் வெண்பா மாலை திணை விளக்கங்களும், தமிழ் புலவர் வரலாறும். இந்த கட்டுரைகள் எல்லாமே இந்தியன் சமிக்கை, இந்தியன் தொல்பொருள் ஆய்வு, இந்த ஏடுகளில் வெளிவந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஜியு போப் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு முதலானவற்றை விளக்கும் 600 செய்யுள்களை நீதி நூல்களில் இருந்து எடுத்து, எங்கிருந்து எடுத்திருக்கார் பாருங்க, நீதி நூல்களில் இருந்து 600 செய்யுள்களை எடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் பெயரில் தொகுத்து விளக்கங்களையும் எழுதி வெளியிட்டார். நல்லா நோட் பண்ணுங்க, உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு. ஓகேங்களா? இந்த 3ஐயும் விளக்கும் 600 செய்யுள் எங்கிருந்து எடுத்திருக்காருன்னா நீதி நூல்களிலிருந்து எடுத்து அதனை தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் பெயரில் தொகுத்து விளக்கங்களையும் எழுதி வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பள்ளி குழந்தைகளுக்காக ஜியு போப் எழுதிய நூல் வந்து வினாவிட முறையில் 2 இலக்கண நூல். பள்ளி குழந்தைகளுக்காக இவர் எழுதிய நூல் தான் வினாவிடை முறையில் 2 இலக்கண நூல். ஓகேங்களா? பெரியவர்கள் கற்கும் வகையில் இலக்கண நூல் ஒன்றையும் படைத்தார். பெரியவர்கள் கற்கும் வகையில். அடுத்து பாருங்க, மேலை நாட்டினர் தமிழை எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில் இவர் வெளியிட்ட அகராதி நூல் பாருங்க, தமிழ் ஆங்கில அகராதி, ஆங்கில தமிழ் அகராதி. இது வந்து மேலை நாட்டவர்கள் தமிழை எளிதில் கற்க வெளியிட்ட நூல், தமிழ் ஆங்கில அகராதி, ஆங்கில தமிழ் அகராதி. அதே போல் பெரியவர்கள் இலக்கணத்தை கற்க இலக்கண நூலை ஒன்றை வெளியிட்டார். பள்ளி குழந்தைகள் இலக்கணத்தை கற்க வினாவிடை முறையில் 2 இலக்கண நூல்களையும் வெளியிட்டிருக்கார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஜியு போப் வந்து 1858 உதகமண்டலத்தில் பள்ளி ஒன்றை தொடங்கி அதன் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார். உதகமண்டலத்தில் பள்ளி ஒன்றை தொடங்கி அதன் ஆசிரியராக 1858 இந்த காலகட்டத்தில் பணியாற்றியிருக்காரு. இங்கிலாந்திற்கு சென்று போப் 23 ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ், தெலுங்கு இந்த பாடங்களை கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்திருக்காரு. அடுத்து இங்கிலாந்து சென்றாரு. மொத்தம் 23 ஆண்டுகள் அங்கே பல்கலைக்கழகத்தில் தமிழ், தெலுங்கு இதனை கற்பிக்கும் ஆசிரியராக பணியாற்றார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஜியு போப் வந்து திருக்குறளை மொத்தம் 40 வருஷம் படிச்சிருக்காருங்க. 40 வருஷம் படித்து அதனை ஆங்கிலத்தில் 1886ஆம் ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு. ஜியு போப் திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து ஆங்கிலத்தில் 1886ஆம் ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கார். அதே போல் தனது 86வது வயதில் 1900 திருவாசகம் நூலினும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். திருக்குறளையும் மொழிபெயர்த்திருக்காரு, திருவாசகத்தையும் மொழிபெயர்த்திருக்கார். திருக்குறள் வந்து 1886 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதே போல் திருவாசகம் வந்து 1900 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். ஓகேங்களா? ரெண்டுமே முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து பாருங்கள், ஐரோப்பியர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள ஜியு போப் எழுதிய நூல் வந்து தமிழ் ஹேண்ட்புக். தமிழ் ஹேண்ட்புக் என்பது ஜியு போப்பால் எழுதப்பட்டது. இது ஐரோப்பியர்கள் தமிழை கற்றுக்கொள்ள எழுதப்பட்ட ஒரு நூல். ஓகேங்களா? ஜியு போப் மறைந்த ஆண்டு பாருங்கள், 1908 பிப்ரவரி 13. 1908 பிப்ரவரி 13 ஜியு போப் மறைந்திருக்காரு. அவருடைய கல்லறையில் அவர் எழுத சொன்ன வாசகம் என்னன்னு பாருங்கள், இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன்னுடைய கல்லறையில் இவர் எழுத சொல்லியிருக்கார். அவர் தன்னையே தமிழ் மாணவன் என்று தான் கூறிக்கொள்வாராம். தமிழ் மாணவன் என்றே தன்னை கூறிக்கொண்டவர் ஜியு போப் அவர்கள். அவ்வளோதான் நண்பர்களே, ஜியு போப் பற்றி நம்ம முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.